ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பட்டன் சைஸ் பட்டாணி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பாகவும் கரகரன்னு டேஸ்டியாக இந்த வடை இருக்கும். அவ்வளோ சாஃப்டாகவும் மொறுமொறுன்னா இருக்கும். யூஸ்வலாக நம்ம வடை செய்கிறதுக்கு நிறைய பேர் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பட்டாணி சுண்டல், நம்ம சுண்டல் செய்கிறதுக்கு தான் இந்த வெள்ளை பட்டாணி யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ஊற வச்சு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த பட்டாணியோட மிளகாய், சோம்பு, இஞ்சி, பட்டை, கிராம்பு இதை போட்டுட்டு நல்லா தண்ணியும் வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. பட்டை கிராம்பெல்லாம் ரொம்ப மைல்டாக அந்த ஃப்ளேவர் வர்றதுக்கு மட்டும் போட்டால் போதும். இந்த அளவுக்கு வந்து அந்த மிளகாலாம் லைட்டாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பருபருன்னு தானே அரைக்கிறோம், அதனால் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிற மாதிரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சு அதோடு சேர்க்கணும், அந்த இதெல்லாம் வேண்டாம். அப்படியே நம்ம கரகரன்னு அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கூட வந்து நல்ல பொடியாக அரிஞ்ச வெங்காயம், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம், உப்பு, இந்த தழை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கையிலேயே அழுத்தமாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து யூஸ்வலாக வடை வந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் பெரிய சைஸாக உருண்டை எடுப்போம். இந்த பட்டன் சைஸ் பட்டாணி வடைக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வைங்க. எல்லாமே நம்ம செய்கிற விதத்துலேயும் அந்த டேஸ்ட்டு வந்து மாறும். இந்த குட்டி குட்டி வடையாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக வந்து அந்த பெரிய வடையோட டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் அது எப்படி வந்து அந்த டேஸ்ட்டு மாறும் அப்படின்னா வந்து தெரியாது. பட்டு இந்த சைஸ்லேயும் கண்டிப்பாக வந்து வடையோட டேஸ்ட்டு மாறும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சமைக்கிறப்ப அளவு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி அளவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் அப்படியே எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா எல்லாமே ஒரே சைஸுக்கு கிடைக்கும். அப்புறம் நாள்பட உங்களுக்கு பழக்கத்தில் கையில் எடுக்கிறப்பயே ஒரு சைஸுக்கு எடுக்க வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக அமுக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்படி ஒவ்வொன்றா எடுத்து கூட போட வேண்டாம். இந்த குட்டி வடையாக இருக்கிறனால அப்படியே பிளேட்டோட கூட நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டோன்னா கூட போதும். அந்த ஃபஸ்ட்டு வந்து உருண்டையாக பிடிச்சிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி போடணும். இல்லாட்டி ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வந்து எண்ணெயில் தள்ளி விட்டுக்கலாம், அது ஒன்றும் ஆகாது. இது பாருங்க, நல்லா அப்படியே அந்த சடன்னு நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேல வெந்துருச்சு. கம்ப்ளீட்டாக அடங்குற வரைக்கும் எடுத்திங்கன்னா கருகின மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் லேசாக பபுள்ஸ் இருக்கிற வரைக்கும் விட்டுட்டு அப்புறமேலே எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், பார்த்தாலே வந்து சாப்பிட்லாம் போல் இருக்குல்ல. இந்த மொறுமொறுப்பு ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக இதை செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.